அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்ட்ராடே அனலைஸில் தினமும் நம்ம காலையில் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன டைரக்ஷன் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் சிந்திப்பதற்காக மட்டும்தான். நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்லாம் அதெல்லாம் வச்சு ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அது யூடியூப் பார்க்குறவங்களுக்கு உங்கள் டெக்னிக்கல் கூட அது மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம், இல்லையா இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சரி, நம்மளுடைய கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸுங்க 23rd 24th ஜனவரி 25th இருக்குது, அப்புறம் 27th இருக்குது கிளாஸு. அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் இன்ட்ராடே கிளாஸ் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ் தான் எடுப்பேன், பொசிஷன் கிளாஸ். அது இயர்லி 2 கிளாஸ் எடுக்கிறேன். அது இந்த வருஷத்துக்கான கிளாஸு அதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ட்ராடே இன்பிட்வீனில் இருக்காது கிளாஸ். ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் பொசிஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ட்ராடே கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில் டாபிக் எல்லாம் இதுதான். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு இவங்களுடைய டேட்டாஸ் பார்த்துருவோம். ரீட்டைல் ட்ரேடரும் இவங்களும் என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள், ரீட்டைல் ட்ரேடர் 6,96,000 பையில் இருக்காங்க. நேற்று அவங்க 41,772 ஃப்ரெஷ்ஷாக பையில் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே ஃப்ளோர் ட்ரேடர் பாருங்கள், செல்லில் 1,93,094,000 கான்ட்ராக்ட் அப்ராக்சிமேட்லி 35,000 கான்ட்ராக்ட் அவங்க நேற்று செல்லில் வந்திருக்காங்க. அப்போது இந்த ப்ரோ ட்ரேடரும் இவங்களும் இது முடிந்து போன டேட்டா, நம்மகிட்ட லைவ்ல கிடையாது. ஆனால் நம்ம மேக்ஸில் அதை கண்டுபிடிச்சிடலாம், இவங்க எந்த பக்கம் இருக்காங்க எந்த பக்கம் கொண்டு போகிறாங்கன்றது அழகா. ஓகேங்களா? எஃப்ஐ அவங்க அப்படியே ஓல்டு செல்லிங்லேயே தான், இவ்வளோ கான்ட்ராக்டும் எப்போ இருந்தால் அப்படியே தான் இருக்காங்க. ஆனால் நேற்று அவங்க ஒரு 14,000 கான்ட்ராக்ட் தான் பைக் வந்திருக்காங்க. அதில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ இதாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஏதோ நடக்க போகுது, சம்திங் ஹெல்ஸ், நல்ல ஒரு மூமெண்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேக்ஸை கரெக்டாக ரூலை ஃபாலோ பண்ணி பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். இது ஒரு அடிஷனல் டூல் தான், இதை வச்சு நம்ம ட்ரேட்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம மேக்ஸ் தான். என்ன இவங்க எவ்வளோ கோடி விற்றா என்ன வாங்கினா என்ன, நமக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல்ஸ் கூறுவோம். இன்னைக்கு 25,500 கால் 142 rupees சப்போர்ட் எடுத்தா, இங்கே தான் போட்டிருக்கேன், இங்கே இருக்குது 142 rupees சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நிஃப்டி 50 ஏறும். அதே அந்த 142 அது ரெசன்ஸ் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ரெசன்ஸாக மாறிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தராக இறங்கும். அப்போது 142ல் தான் நீங்கள் இந்த டிசிஷன். சரி சார், இந்த ஸ்ட்ரைக் 142 வரல, நான் என்ன சார் பண்ணுறேன்? இக்னோர் பண்ணிவிடுங்க, தவிர்த்துடுங்க. ஏன்னா யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியாது, ஸ்டூடெண்ட் தெரியும் அவங்களுக்கு எந்த சைக்கிள் எடுக்கணும். எங்கே போனாலே அது 1000 பாயிண்ட்டை கிராஸ் ஆகி போனாலும் எங்கே போய் அந்த சைக்கிள் என்ன வேல்யூடு மேக்ஸ் கால்குலேட் பண்ணி அதில் எடுக்க முடியுன்றது நம்ம மேக்ஸாக தெரியும். ஓகேங்களா? தெரியாதவங்க இக்னோர் பண்ணுங்க. இந்த 142 இருக்கும்போது எடுத்தீங்கன்னா எய்தர் அப்பர் டவுன் உங்கள் டெக்னிக் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? சரி, அது மட்டும் அல்ல, இது 142க்கு மேலே தான் இருக்கா கீழே தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு லைன் போட்டு பார்க்கறதுல ஃபால்ஸாகவும் இருப்பாங்க, நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. சும்மா மேலே இருக்கும் விடும், கீழே இருக்கும் டக்குன்னு தூக்கும். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிறதும் மேக்ஸில் கண்டுபிடிக்கும். அது மட்டும் அல்ல, இங்கேருந்து மேலே போனால் ஒரு வேலையில் ரெசன்ஸ் எடுத்து திரும்பி ஆகணும், அந்த ரெசன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகணும். அதே போல் கீழே வந்தாலும் ஒரு வேலையில் சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணி போகணும். அப்போது ஒரு வேல்யூ கிடையாது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு, பல வேல்யூகள் ரிவர்ஸ், ஒரு வேலையில் ரிவர்சல் ஆகியே ஆகணுங்க. அது அதே டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போது மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்குதுங்கிறத முதல்ல புரிந்துக்கோங்க. உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் மேக்ஸாக இருந்து இந்த மாதிரி இருக்கணும். போயிட்டு மார்க்கெட் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மேக்ஸை வச்சு அதெல்லாம் நம்பாதீங்க தயவுசு. ஆப்ஷன் பையர் நான் சொல்கிறது, ஆப்ஷன் பையர் மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் உழைக்கணும், அதுவும் ப்ரீமியம் பேஸ் பண்ணி இப்படி இருக்கணும். மார்க்கெட்டினுடைய இதை வச்செல்லாம் ஒன்றும் ஆப்ஷன் பையரால் ட்ரேட் பண்ண முடியாது. மார்க்கெட் டைம் வேல்யூ கிடையாது, ஆனால் ப்ரீமியத்துக்கு இருக்குது. புரியுதுங்களா? அதனால் சிந்தித்து செயல்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.